இன்றைக்கி காலையில் பண்ண ஒரு அறுவடை தான். காலையிலே வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. வெறும் வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான் இருந்துச்சு. எதுவுமே இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது தான் என் பொண்ணு சொன்னா, அம்மா தோட்டத்தில் போய் பார்க்கலாம், என்னென்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சிடலாமா அப்படின்னு சொன்னா. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா குட்டி குட்டி தக்காளி, அதுக்கப்புறம் அரசாணிக்காய், அப்புறம் சுண்டைக்காய் இதெல்லாம் இருந்துச்சு. சரி இதெல்லாம் பறிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இந்த குட்டி குட்டி சீனி மிளகாய் இன்றைக்கி தான் அறுவடை பண்ணுறேன். இதை வந்து சீனி மிளகாய்ன்னு சொல்லலாம், காந்தாரி மிளகாய்ன்னு சொல்லலாம். இது வந்து வெள்ளையாக இருக்குது. இன்னொன்று ஒரு பச்சை வகையும் இருக்குது. அது வந்து இன்னும் அந்த பறிக்கிற ஸ்டேஜ் வரல, அதனால் அதை விட்டு வச்சாச்சு. அப்புறம் குட்டி குட்டி தக்காளியும் பறிச்சாச்சு. ஒரு 10 அவரைக்காய் இருந்துச்சு செடி அவரையில், அது நான் விதைக்காக விட்டு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு அம்மினி போய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. சரி இருக்கட்டும், இனி வரதை விதைக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சுண்டைக்காயை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வயிற்றில் இருக்க புழு பூச்சிக்கெலாம் ரொம்ப பெஸ்ட்டு, அடித்து துரத்திடும். அதுக்கப்புறம் சுகருக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு வந்து நம்ம குழம்பா வச்சு கொடுக்குறத விட சட்னி மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இந்த வீடியோ எடுக்கும்போது சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சு, அதனால் ஃபோட்டோவை மட்டும் எடுத்துட்டேன். நிறைய மிளகாய் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் வந்து வரமிளகாய்க்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுட்டேன். இன்றைக்கான அறுவடை இதுதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காய்கறிகள், ஒவ்வொரு விதமான அறுவடை.